வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு வள்ளல் ராமலிங்க அடிகள், அருட்பிரகாச வள்ளல் ராமலிங்க அடிகளின் திருவருட்பா திரட்டு பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். ஆனந்த மேலீடு என்ற தலைப்பிலே வரும் இப்பாடலை நாம் சிந்திப்போம். கையறிவிலாது ஒரு கண்புருவ பூட்டு, கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு, ஐவர் மிக உய்யம்பகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. வாழ்க வளமுடன். கையறிவிலாதொரு கண்புருவ பூட்டு, இரு கண்களுக்கும் இடையில் ஊசிமனை வாசலொன்றை திறந்து காட்டி என்று குரு வேதாத்திரி கூறும் அந்த இடத்தில் கண்புருவ பூட்டாக இருக்கக்கூடிய அந்த பூட்டை, அந்த ஆக்ஞா சக்கரத்தை, அந்த பிட்யூட்ரியை விழிப்பு நிலை செய்து குண்டலினி தெய்வீக மகசக்தியை கொண்டு வந்து அங்கே விழிப்பு நிலை செய்தால் ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை என்று தம்மை மாற்றிக்கொண்டு அந்த பூட்டை திறந்து கொண்டு அந்த கோபுரவாசலில் உள்ளே நுழைந்து கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு என்று கூறுகிறார். கண்டு களி, களிப்பு என்றாலே ஆனந்த களிப்பு தான். கண்டு களி, இறைவனை உள் உணர்வாக்கிக் கொண்டு திறந்துண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மரஞ்சனம் என்றும் சகசாதார தளம் என்றும் கூறக்கூடிய அந்த துரியத்தில் நடுநாட்டு அந்த அழுத்தத்தை உணர்வாக பெற்றால் கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு என்று வள்ளல் ராமலிங்க அடிகள் குறிப்பிடுகிறார். துரியத்தை மூலவரை காணும் அந்த ஆதிநிலையை உணரும் அந்த வெட்டவெளியை சுத்தவெளியை பார்ப்பதற்காக செல்லும் அந்த வாயிலை, அந்த மூலஸ்தான கோபுரத்தை நீங்கள் உணருங்கள் என்று கூறுகிறார். ஐவர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு. அவ்வாறு ஆகினை துரியம் என்ற இந்த இரண்டையும் நாம் கவனிக்க ஆரம்பித்தால், உள் உணர்வாக்கிக் கொண்டால், ஐவர் மிக உய்யும் வகை, ஐந்து புலன் வழியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மாத்திரைகளை அப்பர் விளையாட்டு மேநோக்கி பயணிப்பதாக, தெய்வீகங்களாக அந்த பஞ்சேந்திரியங்களை நாம் மாற்ற முடியும். அந்த ஐந்து இந்திரியங்களும் ஞானத்தை தருவதாக அப்பர் விளையாட்டு, அனைத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதாக அவைகளை நாம் மாற்றுவதாக நாம் மாற்றினால் ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு. அனைத்தையும் உள்ளும் புறமுமாகவும் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாண்டவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு என்று கூறுகிறார். அந்த இறைவன் நடனமாக, திருநடனமாக புரிந்து அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் எவ்வாறு உணர வேண்டும் என்று மறைகளாக கொடுக்கக்கூடிய ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் இறைவனை பற்றி மறைகள் கூறும் அந்த இலக்கை, அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் கூறும் அந்த பாடுவது பாட்டு, இறைவனை பற்றி முற்றுமாக கூறக்கூடிய அனைத்தையும் நாம் நமக்குள்ளேயே உணரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அவ்வாறு உணர்ந்தால் அந்த ஆனந்த மேலீடு
அந்த பேரின்பம், அந்த பேரானந்த களிப்பு அனைவரும் பெறலாம் என்று நம்மை அழைத்துச் செல்லும் வள்ளல் ராமலிங்க அடிகளை பின்பற்றி அவர் பணியை தொடர்கிறேன் என்று கூறும் குரு வேதாத்திரி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை பின்பற்றி நாம் இந்த இலக்கை அடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பயணிப்போம், முயற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது வழக்கம் என்று தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இலக்கை அடைய முயற்சிப்போம் என்று சொல்லி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.